ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பானு ஸ்பீக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் vlog அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி மிலாடி நபி இல்லையா, அதனால காலையிலேயே கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டு டீ மட்டும் போட்டுக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யவே இல்லை. அதோட லஞ்சே டைரெக்டாக செய்ய ஆரம்பித்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்ததால் வேலையை இழுத்து போட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேலையாகவே முடித்தாச்சு. லஞ்சுக்கு நெய் சாதமும் மட்டன் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். என்னோட நேட்டிவ்லலாம் மீலாடி நபி அப்படின்றாலே ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அது சாதாரண ஃபங்க்ஷனாகவே இருந்தாலும் நேட்டிவில் எல்லாருமே அதே ஃபங்க்ஷன் மூடில் இருப்பாங்க இல்லையா, அதனால நல்லா ஹாப்பியாக இருக்கும். என்னைக்கு வெளியூருக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு வந்தேனோ அன்னையிலேருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் நாளாகவே இருந்தாலும் சாதாரண நாள் மாதிரி போயிடுது. சாதாரண நாள் மாதிரி போகிறதாலேயே எந்த ஒரு ஃபங்க்ஷன் நாளாக இருந்தாலும் காலையில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுறது, ஒரு மட்டன் பிரியாணியோ இல்லை நெய் சாதமோ செஞ்சுட்டு நம்ம ஃபங்க்ஷனை ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி படுத்திக்கிறணும். அவ்வளோதான், வேறு பெருசாக வெளியூரில் கொண்டாடுறதுனால ஒன்றுமே இருக்காது. இப்போது நெய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் பொழுது பெரிய வெங்காயமாக 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் எண்ணெயிலேயே நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, டக்குன்னு அடிபிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதனால கை விடாமல் 2 நிமிஷத்துக்கு கலரி கொடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா எண்ணெயில் சுருண்டு வந்தால் தான் சாப்பாடு நல்லா வாசனையாக நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும். இல்லைன்ட்டா புதினாவோட பச்சை வாசனை சாப்பாடையே கெடுத்துரும். இப்போது கொத்தமல்லி புதினா நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளியாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே காரத்துக்காகவும் வாசனைக்காகவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி ரொம்ப குழஞ்சி வரணும், வேகணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. தக்காளி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் சும்மா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். ரொம்ப கொலைய வச்ச மாதிரி வதக்கி விட்டால் தக்காளியோட கலர் சாப்பாட்டோட கலரையே மாற்றிடும். சாப்பாடு நல்லா ஒயிட்டாக இருக்கணும். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் தக்காளியை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் இங்கே தண்ணி சேர்த்துருக்கேன், தேங்காய் இல்லாததால். நீங்கள் அரை மூடி தேங்காவை நல்லா தண்ணி சேர்த்து தண்ணியாக அரைச்சி வடிகட்டி அந்த பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியும் தேங்காய் பாலும் நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ அதை எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் 4 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் ரைஸுக்கு நம்ம 8 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் 4 டம்ளர் தேங்காய் பால் 4 டம்ளருக்கு தண்ணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன் அப்படின்றனால தேங்காய் பால் சேர்த்துக்கல. இப்போ தண்ணி கூடவே உப்பு தேவையான அளவுக்கு, சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 டம்ளர் ரைஸை நல்லா 2 தடவை அலசிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் அரிசியை மட்டும் சேர்த்துக்கிறேன். அரிசியெல்லாம் நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்ஸ் கலரி கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் கிளறி கொடுக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. அப்போ தான் அடியில் இருக்கிற ரைஸ் மேலே வரும், மேலே இருக்கக்கூடிய ரைஸ் கீழே போய் நல்லா கலந்து ஈவனாக வெந்து வரும். இப்போ சைடு கூடி மட்டும் கிளறி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி கொடுத்ததில் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நெய் சாதம் ஒரு 20 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போது நம்ம கிளறி கொடுத்த சாப்பாடை மட்டும் ஈவனாக ஆக்கி விட்டுட்டு நம்ம மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ ஒரு குக்கரை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்து லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் பொழுது 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டன் பீஸை இது கூட சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயிலேயே நல்லா கிளறி கொடுக்கலாம். எண்ணெயிலேயே இப்படி கிளறி கொடுக்குறனால மட்டன்லேருந்து தண்ணி வெளியே வரும். அப்படி தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு மட்டன்லேருந்து பச்சை வாசனை வராமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த மட்டன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி ரிலீஸ் ஆயிருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் 2 சின்ன சைஸு பழுத்த தக்காளியை இது கூட சேர்த்துட்டு அப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துட்டு இதை ஒன்ஸ் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இதை நல்லா உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசிலுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசிலுக்கு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த விசிலோட ஃபுல் சத்தமும் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் இந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு மட்டன் நல்லாவே வெந்து வந்துச்சு. உங்களுக்கு வேகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவியோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக தான் இருக்குது. இது நம்ம சாப்பாடு கூட போட்டு பெரட்டிட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் தண்ணிலாம் இல்லாமல் சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா அடுப்பில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன்லேயே வச்சு நல்லா இந்த தண்ணியை வற்ற விட்டுக்கோங்க. நம்ம 1/2 டம்ளர் மட்டும்தான் விட்டோம். அப்படி இருந்துமே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான்றனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ மட்டன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீலாடி நபி அப்படின்றனால குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது 2மே எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த புடவை. ஒன்று ஸ்பேஸ் சில்க்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்காக இருக்கும். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்ப நல்ல ட்ரெஸ் போடணும்னு பிளான் பண்ணதே பெரிய விஷயம். அதனால இது நல்ல காட்டன் புடவை மாதிரி நல்லா இருக்கும், டீசெண்ட் லுக்கில் இருக்கும். அதனால இதையே வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இந்த புடவை புத்து புதுசாக இருந்துச்சு. இன்னும் அதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. இதோட ப்ளவுஸ் கூட இன்னும் கட் பண்ணல. இப்போ தான் வீடியோ எடுக்கும் பொழுது தான் அந்த ப்ளவுஸையே கட் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் எனக்கே ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்றனால இப்போதைக்கு நான் ஸ்டிச் பண்ணல. மேரேஜுக்கு முன்னாடியே ரேண்டமாக ஒரு கொஞ்சம் சாரீக்கு இந்த கலர் ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். அது அப்போ உதவலை, இப்போ தான் உதவுது. அதனால் இதே பார்ட்ரு கலருக்கே ப்ரௌன் கலரில் காட்டன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். அதைத்தான் இந்த சாரீக்கு வியர் பண்ண போகிறேன். இப்போ ப்ளவுஸுக்கு 1 மீட்டர் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு தேவைப்படும் போது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஸ்டிச் பண்ணிக்குவேன். இல்லைன்ட்டா அந்த காட்டன் ப்ளவுஸையே போட்டு பேர் பண்ணிக்குவேன். இந்த சாரீ வியர் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத நான் தம்ப்நெயிலில் ஆட் பண்ணுறேன்.
இப்போது நான் சமைச்ச சாப்பாடை ஃபஸ்ட்டு போட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுறேன். ஏன்னா காலையில் டிஃபன் செய்யாதனால பிள்ளைங்களுமே எதுவுமே சாப்பிடாம டீயோடு தான் இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க விளையாடுறது, அந்த மாதிரி ஹோம்ஒர்க் எழுதுறது, டிவி பார்க்குறதுன்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்துருவாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான டே ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் போச்சு. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களும் வந்து பார்க்குறேன். பாய்.